உளுந்து இல்லாமல் உருளைக்கிழங்கு மட்டுமே வைத்து இந்த வடையை சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையானவை. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். உருளைக்கிழங்கு 4 எடுத்திருக்கேன். குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணின்னு 2ஆக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு 3 விசில் விட்டு அடுப்பை ஆன் பண்ணி 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணின்னு ப்ரெஷர்லாம் போனோடனே உருளைக்கிழங்கு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா வெந்துடும். நல்லா மசிக்கிற அளவுக்கு வெந்து வரணும். அவ்வளோதான். நல்லா 3 விசில் விட்டால் போதும். அதுக்கு மேலே விசில் விட வேண்டாம். உருளைக்கிழங்கும் அரிசி மாவும் வைத்து செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்கும். ஒரு கெஸ்ட்டு வந்தால் குயிக்காக செய்திடலாம். நான் இஃப்தாருக்கு தான் செய்கிறேன். இது மசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறப்ப நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்டேயே கட் பண்ணுறதுலே போட்டேன். இந்த ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப உதவுறாருங்க. இப்போ இதில் எடுத்து போட்டுட்டு நல்லா மசித்து கொடுத்துருவாரு. இதில் பூண்டு கூட உரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் அதை உரித்து பார்க்கல. அதுக்கு ஒரு கட் பண்ணுறது ஒன்று கொடுத்துருப்பாங்களாம். அது என்னன்னு தெரில. அது பார்த்துட்டு நான் உரித்து காட்டுறேன். இப்போ மசிக்கிறது அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசித்து கொடுத்துருது. ரொம்ப இந்த மிக்சியில் அரைச்சா குழவா வரோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லை, மசிச்சே கொடுத்துட்றாங்க இவங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு எடுத்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்குல கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கா இருக்கிறதுனால பிசு தன்மை ஒட்டும். வெங்காயம் 3 பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி, 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதில் சால்ட் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கையால் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விடுன்னு. தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த உருளைக்கிழங்கு உள்ள ஈரப்பதமே போதும். ஒரு 5 பல் பூண்டு எடுத்து மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு இல்லைன்னா உரல்லையோ இடிச்சிட்டு ஒரு பூண்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதில் மிளகு ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்குன்னு. கொஞ்சம் ஒட்டுறா மாதிரி இருந்தாக்கா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு இவங்களை ரெஸ்ட்டெலாம் எடுக்க விட வேண்டாம். உடனே சுட்டு உடனே எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். உளுந்து வடையை விட இந்த வடை நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்குது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஆயில் விட்டுருக்கேன் தேவையான அளவு. இது கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒட்டுறா மாதிரி இருக்கும். அதனால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காதீங்க. ஆயில் மட்டும் சேர்த்துக்கங்க. ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வடை தட்டுற மாதிரி இதை சுட்டு எடுக்க வேண்டியது தான். இவ்வளோ தான். சுட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் கலருக்கு, எனக்கு உருளைக்கிழங்குலாம் வெந்தது தான், அதனால் குயிக்காக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நல்லா பொரித்து எடுக்க வேண்டியது தான். இதுக்கு டொமேட்டோ சாஸும் தொட்டுக்கலாம். இது சட்னியும் தொட்டு சாப்பிட்லாம். நான் எதுவுமே இதில் சாதாரணமாக தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கஞ்சி, இந்த வடை, வாட்டர்மெலான் ஜூஸு அது செய்திருக்கேன். இந்த வடை மட்டும் இப்போ செய்து காட்டுறேன் இஃப்தாருக்கு. நல்லா ஒவ்வொன்றா ஒரு 3 போடலாம், இல்லை 2 போடலாம். ஃபஸ்ட்டு போடும்போது நான் 2 போட்டேன். ஒட்டுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் பிறகு போடும்போது 3 போட்டேன், 4 கூட போட்டேன். நம்ம 3 போட்டுக்கிறது நல்லது. அந்த எண்ணெய் சட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலாம் இல்லை, ஆனால் ஒட்டாமல் தான் வருது. அடுத்ததையும் நான் ரெடி பண்ணி ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வடை மாதிரி சுட்டு எடுத்து வச்சிட்டேன். வடைக்கு கூட அப்பப்போ நம்ம சுட்டு எடுக்கணும். உளுந்து வடைக்கலாம். இது ஒரு தட்டில் எடுத்து நம்ம வச்சிட்டாவே வடை மாதிரி அழகாக சூப்பராக வந்துடுறாங்க. அருமையான உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.